முக்கிய செய்திகள். பாகிஸ்தான் ராணுவ தளபதிக்கு ட்ரம்ப் பாராட்டு. மோடியின் ராஜதந்திரத்திற்கு கிடைத்த தோல்வி என காங்கிரஸ் கண்டனம். ஆபரேஷன் சிந்தூரின் போது 100 பாகிஸ்தான் வீரர்கள் உயிரிழப்பு. 12 போர் விமானங்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இந்திய ராணுவ அதிகாரி விளக்கம். பீகாரில் ஆளும் ஐக்கிய ஜனதா தள கட்சியில் வெடித்தது கோஷ்டி மோதல். தொகுதி ஒதுக்கீட்டில் பிரச்சனை நீடிப்பதால் பாஜக கூட்டணிக்கு பின்னடைவு. தமிழக விளையாட்டுத் துறையின் பொற்காலம் திமுக ஆட்சி. திராவிட மாடல் ஆட்சியின் செயல்பாடுகளே சாட்சி என ஸ்டாலின் பெருமிதம். தென்னிந்தியாவில் நாளை தொடங்குகிறது வடகிழக்கு பருவமழை. கோவை, மதுரை, தஞ்சை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வணக்கம். இந்தியர்களை கொன்ற பாகிஸ்தான் ராணுவ தளபதியை அமெரிக்க அதிபர் பாராட்டியுள்ளது பிரதமர் திரு மோடியின் ராஜதந்திரத்திற்கு கிடைத்த தோல்வி என்று காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. காசா இஸ்ரேல் அமைதி ஒப்பந்தம் எகிப்தில் நடைபெற்ற மாநாட்டில் கையெழுத்தானது. இதில் கலந்து கொண்ட தலைவர்களை ட்ரம்ப் பாராட்டினார். அப்போது தனக்கு மிகவும் பிடித்த ராணுவ தளபதி என பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனிரையும் அவர் பாராட்டினார். ட்ரம்பின் இந்த செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சி இதுகுறித்து திரு மோடி விளக்கமளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி உள்ளது. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதுடன் இந்திய பகுதிகள் மீது தாக்குதல் நடத்த காரணமாக இருந்தவர் அசிம் முனிர் என்று அக்கட்சி எம்பி திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். திரு மோடியின் ஆட்சியில் சர்வதேச நாடுகள் இந்தியாவின் பக்கம் இல்லை என்றும் இந்தியா மீது தாக்குதல் நடத்தியவர்களின் பக்கம் நிற்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது ராஜதந்திரம் அல்ல, மிகப்பெரிய தோல்வி என்று திரு மாணிக்கம் தாக்கூர் விமர்சித்துள்ளார். சர்வதேச அளவில் பாகிஸ்தானை தனிமைப்படுத்தி விட்டதாக முழக்கமிட்ட வலுவான அந்த தலைவர் எங்கே என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர், எதிரிகளை பாராட்டும் போது நமது பிரதமர் அமைதியாக இருப்பது திரு மோடியின் வெளிநாட்டு கொள்கை சீர்குலைந்து விட்டதை தெளிவாக காட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். ட்ரம்பும் திரு மோடியும் தாங்கள் சிறந்த நண்பர்கள் என்று கூறி வரும் நிலையில் ஆசிம் முனிருக்கு வெள்ளை மாளிகையில் ஜூன் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் விருந்து அளித்ததாக குறிப்பிட்டுள்ள காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு ஜெயராம் ரமேஷ், ட்ரம்ப் மோடி இடையேயான நட்பு விசித்திரமாக உள்ளதாக கூறியுள்ளார். ஆசிம் முனிரின் விஷமத்தனமான வகுப்புவாத நச்சு கருத்துகள்தான் பெஹல்காம் தாக்குதலுக்கு பின்னணியில் இருந்ததாகவும், தற்போது ஆசிம் முனிரை தனக்கு பிடித்த ராணுவ தளபதி என்று குறிப்பிட்டதுடன் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்பிற்கு சிறப்பு இடத்தை ட்ரம்ப் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். திரு மோடி அமெரிக்க அதிபருக்கு நன்றி உணர்வுடன் செயல்பட்டு வரும் நிலையில் இதுபோன்ற செயல் மூலம் இந்தியாவிற்கு ட்ரம்ப் சொல்ல வரும் செய்தி என்ன என்று திரு ஜெயராம் ரமேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் வீரர்கள் 100 பேர் கொல்லப்பட்டதுடன் 12 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இந்திய ராணுவ நடவடிக்கைகளுக்கான இயக்குநர் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் கை கூறியுள்ளார். காஷ்மீரின் பெஹல்காமில் உள்ள பைசரன் பள்ளத்தாக்கில் ஏப்ரல் 22ஆம் தேதி சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் நடத்திய திடீர் தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். இதற்கு பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள்தான் காரணம் என்று மத்திய அரசு குற்றம் சாட்டியது. இதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு பாடம் புகட்டும் வகையில் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்திய ராணுவம் மேற்கொண்டது. 4 நாட்கள் நீடித்த இந்த தாக்குதலில் 100 பேர் கொல்லப்பட்டதாக நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் கை தெரிவித்துள்ளார். சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு பாகிஸ்தான் ராணுவம் அளித்த விருதுகள் பலியானவர்களின் எண்ணிக்கைக்கு சான்றாக உள்ளதாக அவர் கூறியுள்ளார். மேலும் 12 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ராஜீவ் கை தெரிவித்துள்ளார். மே 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை பாகிஸ்தானில் உள்ள 9 தீவிரவாத முகாம்களை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியதாகவும், பாகிஸ்தான் உடனடியாக இந்திய எல்லைகள் மீது அத்துமீறி தாக்குதல் நடத்தியதாகவும் கூறியுள்ளார். இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் பயன்படுத்திய ட்ரோன்கள் தோல்வியில் முடிந்ததாகவும், விதவிதமான ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியும் இந்தியாவுக்கு பெரிய அளவில் சேதத்தை ஏற்படுத்த முடியவில்லை என்று ராஜீவ் கை தெரிவித்துள்ளார். அதே சமயம் இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதலில் 11 விமானப்படை தளங்களில் 8 தளங்கள் சேதமடைந்ததாக அவர் கூறியுள்ளார். இதோடு நிற்காமல் பெஹல்காம் தாக்குதலுக்கு காரணமான தீவிரவாதிகள் ஜூன் மாதம் சுட்டுக் கொல்லப்பட்டதாக இந்திய ராணுவ அதிகாரி தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்திய கப்பல் படை தயார் நிலையில் இருந்ததாகவும், பாகிஸ்தான் அத்துமீறலை தொடர்ந்திருந்தால் பேரழிவை சந்திக்க நேரிட்டிருக்கும் என்று ராஜீவ் கை கூறியுள்ளார். பீகாரில் முதல்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை நிறைவடைய உள்ள நிலையில் ஆளும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியில் கோஷ்டி மோதல் வெடித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த மாநிலத்தில் 243 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை 14ஆம் தேதி நடைபெறுகிறது.
பாஜக கூட்டணி சார்பில் ஐக்கிய ஜனதா தளம் 101 தொகுதிகளிலும் பாஜக 101 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. இந்த கூட்டணியில் லோக் ஜனசக்திக்கு 29 இடங்களும், ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா கட்சிக்கும் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சிக்கு தலா 6 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. முதல் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை மறுநாள் நிறைவடைய உள்ள நிலையில் பாஜக சார்பில் முதற்கட்டமாக 71 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அதில் தற்போதைய துணை முதலமைச்சர்கள் திரு சம்ராட் சௌத்ரி மற்றும் திரு விஜய் சிங்கா ஆகியோருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதே சமயம் பீகார் சட்டசபை தலைவர் திரு நந்த் கிஷோர் யாதவ் பட்டியலில் இடம்பெறாததால் அவரது ஆதரவாளர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். இதேபோல ஐக்கிய ஜனதா தளம் கட்சியில் தொகுதி ஒதுக்கீடு மற்றும் வேட்பாளர் பட்டியல் குறித்து முதலமைச்சர் திரு நிதிஷ்குமாரை சந்திக்க அனுமதி மறுக்கப்படுவதாக கூறி எம்பி திரு அஜய்குமார் பதவி விலகல் கடிதத்தை அளித்துள்ளார். சட்டப்பேரவை உறுப்பினர் திரு கோபால் மண்டல் திரு நிதிஷ்குமார் வீட்டின் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். ஐக்கிய ஜனதா தளம் சார்பில் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படாத நிலையில் 3 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதால் அக்கட்சியில் கோஷ்டி பூசல் வெடித்துள்ளது. இந்நிலையில் நாட்டுப்புற பாடகி மைதிலி தாக்கூர் பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார். அவருக்கு அலிநகர் தொகுதி ஒதுக்கப்பட உள்ளதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதை காரணம் காட்டி பாஜகவை சேர்ந்த அந்த தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மிஸ்ரி லால் யாதவ் சில நாட்களுக்கு முன்பு ராஜினாமா செய்தது குறிப்பிடத்தக்கது. மத்திய அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மஞ்சியின் இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா 6 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் பட்டியலை அறிவித்துள்ளது. இதில் தற்போதைய எம்எல்ஏக்கள் திருமதி தீபா மஞ்சி, அவரது தாயார் திருமதி ஜோதி தேவி, திரு அனில்குமார், திரு பிரபுல்குமார் மஞ்சி ஆகியோருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதனிடையே காங்கிரஸ் கட்சி இன்று வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மகா கூட்டணியில் சில தொகுதிகளை இரு கட்சிகளும் கேட்பதால் இழுபறி ஏற்பட்டுள்ள நிலையில் ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ் ரகோபூர் தொகுதியில் இன்று மனு தாக்கல் செய்கிறார். இந்நிலையில் பீகார் தேர்தலில் தேர்தல் ஆணையத்தின் முன் அனுமதி பெற்ற பிறகே விளம்பரங்களை வெளியிட வேண்டும் என்று கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டு விளையாட்டுத் துறையின் பொற்காலம் திமுக ஆட்சி என முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். நடப்பு ஆண்டுக்கான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் கடந்த 1 மாதத்துக்கும் மேலாக மாநிலம் முழுவதும் நடைபெற்றது. மொத்தம் 38 வகையான தனிநபர் போட்டிகள் மற்றும் குழு விளையாட்டுப் போட்டிகள் பல்வேறு இடங்களில் நடைபெற்றன. அவற்றில் 32,000க்கும் அதிகமான வீரர் வீராங்கனைகள் மாநில அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றனர். போட்டியின் நிறைவு விழா சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நேற்று நடைபெற்றது. தமிழர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வசீகரித்தன. விளையாட்டு வீரர்களை வரவேற்ற துணை முதலமைச்சர் திரு உதயநிதி, விளையாட்டுத் துறைக்கென்று ஒரு தனி அமைச்சகத்தை முதலாக அமைத்தவர் கலைஞர் என்று நினைவு கூர்ந்தார். அவரின் லட்சியத்தை தற்போதைய திராவிட மாடல் அரசு நிறைவேற்றி வருவதாக திரு உதயநிதி கூறினார். சிஎம் டிராஃபி கேம்ஸ் நடத்தப்படுகின்ற நோக்கமே தமிழ்நாடு முழுக்க வெளியே தெரியாமல் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் டேலண்ட்ஸை வெளில கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரே எய்ம். தமிழ்நாட்டில் உள்ள திறமையான விளையாட்டு வீரர்களை தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளுக்கு அனுப்புகிற ஒரு லான்ச்சிங் பேடு தான் நம்முடைய சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரோஃபி 2025. முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகளில் ஒட்டுமொத்தமாக 281 பதக்கங்களை குவித்து சாம்பியன் பட்டத்தை தக்க வைத்துக் கொண்ட சென்னை அணிக்கு கோப்பையை வழங்கி பாராட்டிய திரு ஸ்டாலின் வீரர்களுக்கான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தையும் தொடங்கி வைத்தார். விழாவில் சிறப்புரையாற்றிய அவர், கடந்த அதிமுக ஆட்சியை விட திராவிட மாடல் ஆட்சியில் விளையாட்டுத் துறைக்கு அதிக அளவாக 1945 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர், இதனாலேயே திமுக ஆட்சி காலம் தமிழக விளையாட்டுத் துறையின் பொற்காலம் என்று அழைக்கப்படுவதாக கூறினார். கடந்த அதிமுக ஆட்சியின் 5 ஆண்டு காலத்தில் விளையாட்டுத்துறை உட்கட்டமைப்புக்காக 170 கோடியே 33 லட்சம் ரூபாய் தான் நிதி ஒதுக்கப்பட்டுச்சு. ஆனா நம்ம ஆட்சிக்கு வந்த இந்த 4 ஆண்டுகள்ல 601 கோடியே 38 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறோம். ஒட்டுமொத்தமா விளையாட்டு துறைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி எவ்வளவு தெரியுமா? 1945 கோடியே 7 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறோம். அதனாலதான் நம்ம திராவிட மாடல் அரச விளையாட்டுத்துறைக்கான கோல்டன் ஏஜ்னு சொன்னேன். தேசிய மற்றும் சர்வதேச அரங்கில் பதக்கங்களை வென்ற வீரர்களுக்கு 172 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டிருப்பதாகவும் திரு ஸ்டாலின் கூறினார்.
சென்னை, திருச்சி, மதுரை, நீலகிரி மாவட்டங்களில் ஒலிம்பிக் அகாடமி அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசுடனான பேச்சுவார்த்தை முடிந்த சில நிமிடங்களிலேயே ஆம்னி பேருந்துகளின் கட்டணங்கள் குறைக்கப்பட்டுள்ளன. தீபாவளி பண்டிகை வரும் 20ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. அதற்காக ஆம்னி பேருந்துகளில் சென்னையிலிருந்து சொந்த ஊர் செல்ல வழக்கத்திற்கு மாறாக 3 மடங்கு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்தது. இதையடுத்து போக்குவரத்து துறை ஆணையர் கஜலட்சுமி தலைமையில் சென்னை கிண்டியில் உள்ள போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தில் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அரசின் விதிகளுக்கு உட்பட்டு பேருந்துகளை இயக்க வேண்டும் எனவும் மீறுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். இந்த நிலையில் கூட்டம் முடிந்த சில நிமிடங்களில் சென்னையிலிருந்து திருநெல்வேலி செல்ல தீபாவளிக்கு 5000 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டிருந்த பயண கட்டணம் 3000 ரூபாய் வரை குறைக்கப்பட்டது. மதுரைக்கு 4000 2600 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னையிலிருந்து கோவை, திருச்சி என தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் கட்டண குறைப்பு செய்யப்பட்டு தனியார் செயலியில் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் வெளியிடப்பட்ட கட்டண அட்டவணைப்படி கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா என்பது கண்காணிக்கப்படும் எனவும் போக்குவரத்து துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்க பொதுச் செயலாளர் திரு ராஜேந்திரன், அரசுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றார். அதிக கட்டணம் வசூலிச்சாக்க அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதை நாங்களே அதுக்கு சொன்னோம். அதிக கட்டணம் வசூலிச்சாக்க நீங்கள் எந்த ஆக்ஷன் எடுத்தீங்களோ அதுக்கு நாங்கள் கட்டுப்போடுறோம் அப்படின்னு எங்கள் சங்கத்து மூலியமாக நாங்கள் சொன்னோம். பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில ஆப்ரேட்டர் தான் இது அதிகமாக போடுறாங்க. ரெகுலர் ஆப்ரேட்டர் பண்ணுறதே இல்லை. ஏதாவது ஒரு சில ஆப்ரேட்டர் பண்ணக்கூடிய தவறில் மற்ற ஆப்ரேட்டர்லாம் பாதிக்குது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு உயர்த்தப்பட்ட ஆம்னி பேருந்து கட்டணத்துக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் இந்த அதிரடி கட்டண குறைப்பு நடவடிக்கை பயணிகளுக்கு பெரும் ஆறுதலாக அமைந்துள்ளது. வரும் 21ஆம் தேதி வரை ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் உள்ளிட்ட புகார்களுக்கு போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையகத்திற்கு 1800-425-5161 என்ற கட்டணமில்லா தொலைபேசியிலும், இணை போக்குவரத்து ஆணையகத்திற்கு 9781369634 9361341926 என்ற எண்களிலும் புகார் தெரிவிக்கலாம் என அரசு அறிவித்துள்ளது. கோவை, மதுரை, குமரி மற்றும் டெல்டா மாவட்டங்கள் என மொத்தம் 18 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் கடந்த சில நாட்களாக அவ்வப்போது மழை பெய்து வரும் நிலையில் பட்டினப்பாக்கம், அடையாறு, கிண்டி, வேளச்சேரி உட்பட நகர் முழுவதும் விடிய விடிய மழை பெய்தது. ராமேஸ்வரம் தீவு பகுதியை தொடர்ந்து நாகர்கோவில், பார்வதிபுரம், வடசேரி, கோட்டார் உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரம் இடியுடன் வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். நீர்வரத்து அதிகரிப்பால் பாதுகாப்பு கருதி குற்றால அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி, பர்கூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. வேலூரில் முள்ளிப்பாளையம் அடுத்த சம்பத் நகர் பகுதியில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். வீடுகளுக்குள் தேங்கிய மழைநீரில் நின்றபடியே பெண்கள் சமையல் செய்தனர். தேங்கியுள்ள மழைநீரில் குழந்தைகளை சுமந்தபடியே பள்ளிக்கு அழைத்துச் சென்றனர். குமாரபாளையத்தில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஈரோட்டில் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து ஓடியது. திருச்செங்கோடு மற்றும் அதன் சுற்று வட்டாரத்திலும் பரவலாக மழை பெய்தது. மேட்டூரில் காற்றுடன் கூடிய தொடர் மழையால் தாழ்வான இடங்களில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து ஓடியது. மேட்டூர் அரசு மேல்நிலைப் பள்ளி முன்பு மழைநீர் தேங்கி நின்றதால் மாணவர்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். தாசில்தார் அலுவலகம், காவல் நிலையம் முன்பாகவும் மழைநீர் குளம் போல் தொங்கியது. இதனிடையே வரும் 19ஆம் தேதி அரபிக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ள நிலையில் தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை நாளை தொடங்க உள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் பருவமழை தொடங்க உள்ள நிலையில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, நெல்லை, குமரி ஆகிய 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, நெல்லை, குமரி, புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர் என மொத்தம் 18 மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையிலும் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தீபாவளியை முன்னிட்டு மதுரை செல்லூரில் பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்படும் முறுக்கு மற்றும் அதிரசம் தின்பண்டங்கள் விற்பனை அதிகரித்துள்ளது. தூங்கா நகரமான மதுரையில் விதவிதமான உணவு வகைகள் மட்டுமின்றி பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்படும் தின்பண்டங்களும் மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. மதுரை செல்லூர் பகுதியில் கடந்த 75 ஆண்டுகளாக 10க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பெண்களும் ஆண்களும் முறுக்கு மற்றும் அதிரசம் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் இங்கு தயாரிக்கப்படும் அரிசி முறுக்கு, கார முறுக்கு, பூண்டு முறுக்கு, சீர் முறுக்கு, தேங்காய்பால் முறுக்கு என ரகரகமாய் விற்பனை களை கட்டியுள்ளது. பல்வேறு இடங்களில் தயாரிக்கப்பட்டாலும் மதுரை செல்லூரில் தயாரிக்கப்படும் அதிரசத்தின் சுவை வேறு எங்கும் கிடைக்காது என விற்பனையாளர்கள் கூறுகின்றனர். அதிரசம், முறுக்கு, தட்டை இந்த இதுதான் போடுவாங்க. ஆனால் நல்லா இருக்கும். மண்டவெல்லம் தான், சீனியெல்லாம் சேர்க்கறது கிடையாது. மண்டவெல்லம் தான் நல்லா சிறப்பாக இருக்கும். தீபாவளிக்கு நல்லா இருக்கும், வந்து வாங்குவாங்க. இங்கே தான் போடுறாங்க, வேறு எங்கேயும் போடலையே. செல்லூர் கம்மா கரையில் தான் 10 கடையிலுமே போடுவாங்க. நல்லா இருக்கும். சுக்கு, பச்சரிசி மற்றும் கலப்படமில்லாத வெல்லத்தில் பாகு எடுத்து தயாரிக்கப்படும் அதிரசம் இங்கு போல் வேறு எங்கும் கிடையாது என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு மட்டுமின்றி வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு வேண்டிய பலகாரங்களை ஆர்டர் கொடுத்து பெற்றுச் செல்வதாகவும் தயாரிப்பாளர்கள் கூறினர். இனி வருவது உலக செய்திகள். இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியோ மெலோனி அழகாக இருப்பதாக பாராட்டிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இதுபோன்ற அமெரிக்காவில் கூறினால் தனது பதவியே பறிபோய்விடும் என்று கூறியது உலக அளவில் வைரலாகி வருகிறது. காசா இஸ்ரேல் அமைதி ஒப்பந்தம் எகிப்தின் ஷர்ம் எல் ஷேக் நகரில் நடைபெற்றது. இதில் இங்கிலாந்து பிரதமர் ஸ்டாமர், பிரான்ஸ் அதிபர் மேக்ரான், இத்தாலி அதிபர் ஜியார்ஜியா மெலோனி உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் உரையாற்றிய ட்ரம்ப் இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ள இளம் வயது அழகான தலைவர் மெலோனி என்று பாராட்டினார். அழகானவர் என்று சொல்வதில் தங்களுக்கு ஆட்சேபனை ஏதும் இல்லையே என்று மெலோனியை ட்ரம்ப் கேட்டார். அதற்கு அவர் எந்த பதிலும் அளிக்காமல் புன்னகை பூத்தார். மெலோனி வெற்றிகரமான அரசியல்வாதி என்றும் ட்ரம்ப் புகழாரம் சூட்டினார். மெலோனியை அழகானவர் என்று பாராட்டிய துருக்கி அதிபர் எர்டோகன் ஆனால் புகைப்பிடிப்பதை நிறுத்த வேண்டும் என்று கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. காசா இஸ்ரேல் ஒப்பந்த மாநாட்டில் 30 தலைவர்கள் கலந்து கொண்ட நிலையில் ஒரே ஒரு பெண் தலைவராக ஜியார்ஜியோ மெலோனி கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. பிரபல பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால் சர்வதேச பேட்மிண்டனில் இருந்து ஓய்வு பெறப் போவதாக அறிவித்துள்ளார். இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால் கடந்த 2012ஆம் ஆண்டு லண்டன் ஒலிம்பிக் ஒற்றையர் பிரிவில் வெண்கலம் வென்றார். இதன் மூலம் ஒலிம்பிக் பேட்மிண்டன் பதக்கம் வென்ற முதல் இந்தியரானார். அடுத்து உலக சாம்பியன்ஷிப் அரங்கில் 2015ஆம் ஆண்டு வெள்ளிப் பதக்கமும் 2017ஆம் ஆண்டு வெண்கல பதக்கமும் வென்றார். 2015ஆம் ஆண்டு வெளியான உலக பேட்மிண்டன் தரவரிசையில் நம்பர் 1 இடம் பிடித்த சாய்னா காமன்வெல்த் விளையாட்டில் 2 முறை தங்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமை பெற்றார். 2009ஆம் ஆண்டு அர்ஜுனா விருதும் அதற்கு அடுத்த ஆண்டு பத்மஸ்ரீ விருது அவருக்கு வழங்கப்பட்டது. கேல் ரத்னா மற்றும் பத்மபூஷன் விருது வழங்கியும் சாய்னா நேவால் கௌரவிக்கப்பட்டார். தற்போது தனது 25 ஆண்டு பேட்மிண்டன் பயணத்தில் இருந்து ஓய்வு பெறப் போவதாக அறிவித்துள்ள சாய்னா பேட்மிண்டன் மீதான தமது ஆர்வம் தொடர்ந்தாலும் உடல்நிலை ஒத்துழைக்க மறுப்பதால் பேட்மிண்டனில் இருந்து விலகுவதாக கூறியுள்ளார். மீண்டும் முக்கிய செய்திகள். இந்தியர்களை கொன்ற பாகிஸ்தான் ராணுவ தளபதியை அமெரிக்க அதிபர் பாராட்டியுள்ளது பிரதமர் மோடியின் ராஜதந்திரத்திற்கு கிடைத்த தோல்வி என்று காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் வீரர்கள் 100 பேர் கொல்லப்பட்டதுடன் 12 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இந்திய ராணுவ நடவடிக்கைகளுக்கான இயக்குநர் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் கை கூறியுள்ளார். தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறையின் பொற்காலம் திமுக ஆட்சி என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.